மாபதுல் ஜுஹனி இருக்கான் பாருங்க, இவனோட போய் நான் வாதம் பண்ண பாருங்க. அப்ப இந்த குர்ஆன் ஹதீஸ் இந்த இதெல்லாம் நிக்க மாட்டாங்க, ஒரே லாஜிக் தான். அப்ப இந்த மாதிரி தர்க்க ரீதியான வாதங்கள்ல ரொம்ப கரகண்டவனா இருந்த காரணத்தினால் என்னுடைய அறிவை முழுசா ஒரு தடவை நான் பயன்படுத்தி இருக்கிறேன் சொன்னா இவனுக்கு எதிராக தான் பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் முறியடிச்சார். இவர் நினைஞ்சாரு நிறைய ஆர்குமெண்ட் அவன் எடுத்து வைக்கிற பாயிண்ட்களுக்கு எல்லாம் இவரை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் மாத்திரம் சொல்லாம அவன் வாயிலிருந்த பதில வாங்கி அவனையே திருப்பி அடிக்கக்கூடிய அளவுக்கு இவரு ரொம்ப திறமையான ஆளா இருந்தார். அதுல கூட அவருடைய ஒரு உதாரணத்துக்காக அவங்க சொல்லுவாங்க, ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் அநியாயம் செஞ்சவன் ஆயிடுவான் அப்படின்னு அவங்க ஆர்குமெண்ட் அதானே. அல்லாவே நம்மளை தீயவன் சொல்லி ஆக்கிவிட்டு அந்த தீமைக்கு அவன் நம்மளை தண்டிச்சா, நம்மளை கொஸ்டின் கேட்டா அல்ல அநியாயக்காரன் தானே, அநியாயம் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, அது இருக்கட்டும், முதல்ல அநியாயம் எதை சொல்லலாம் சொல்லு. அநியாயம் நியாயம் அநியாயம் இருக்குல்லப்பா, அநியாயத்துக்கு நீ என்ன டெபினேஷன் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அவன் என்ன சொல்றான், தனக்கு உரிமை இல்லாததை ஒருவன் எடுத்துக்கொள்வது அநியாயம், எனக்கு உரிய இதை நான் எடுத்த அநியாயம் இல்ல, உங்களுக்கு உரிய மைக்கு நான் எடுத்த அநியாயம். அவன் விளக்கம் சொல்றான், ஆர்குமெண்ட் பண்ணும் பொழுது அநியாயத்துக்கு டெபினேஷன் சொல்லுங்கிறார். அவன் என்ன பண்றான், தனக்கு சொந்தம் இல்லாத எடுத்துக்கொள்வதுதான் அநியாயம் அப்படிங்கிறான் அவன். இவர் அதை எப்படி கேட்டாக்குன்னு, தனக்கு சொந்தம் இல்லாத எடுத்துக்கிறது அநியாயம், நம்ம எல்லாம் அவனுக்கு சொந்தமான ஆளுக்கு தானே, நமக்கு அவனுக்கு சொந்தமானது அவன் என்ன வேணாலும் செய்வான். அடே அல்லாவுக்கு உனக்கு சொந்தமான ஒரு பேனாவை நீ உடைச்சா யாராவது கேட்க இயலுமா, உனக்கு சொந்தமான ஒரு பேப்பரை நீ போட்டு கிழிச்சா ஏதாவது கேட்க இயலுமா, அது அநியாயம்னு சொல்லுவியா நீ? அவன் பேனா அவன் உடைச்சுக்கிட்டான், அவன் சட்டையும் கிழிச்சுக்கிட்டான், உனக்கு நடா அப்படி கேட்பியா இல்லையா? அப்ப நீ அல்லாஹ் அநியாயம் பண்றாங்கறியடா, அல்லாஹ் வேற ஒரு அல்லாஹ் படைச்சத ஆளை போய் நரகத்துல போட்டா நீ கேள்வி கேளு. இது அவனுடைய உடைமை, நீ அவனுடைய உடைமை, நான் அவனுடைய உடைமை. அவன் வச்சுக்கிற பேப்பர் வச்சுக்கிறான், வேணாங்கிறது கிழிச்சு போடுவான். இது என்ன, இதுல இருந்து அநியாயம் கடா வருதுன்னு கேட்கிறாரு. அதாவது எடக்கு முடக்கா கேட்கறதுக்காக வேண்டி குர்ஆன் அடிப்படையில் நம்ம சில ஆர்குமெண்ட் இருக்கிறது. அவர் அந்த அந்த ஆர்குமெண்ட்ல இப்பெல்லாம் அவர் போய் மூளையை பயன்படுத்தி இவங்கிட்ட பேச வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு என்றெல்லாம் அவர் சொல்றார். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நிறைய பேர் இந்த கதிரியாக்களாக மாறினார்கள். அவர்களும் முறியடிக்கப்பட்டார்கள். கடைசி என்ன ஆச்சுன்னு கேட்டா, இவனுடைய அந்த தாக்கம் தாங்க முடியாம அப்துல் மலிக் இப்னு மர்வான் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாரு, அவனை கூப்பிட்டு எச்சரிக்கை பண்றாரு, டேய் நீ போறது குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கிறது, நபிகள் நாயகத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமா இருக்கிறது, இதனால ஒரு புரட்சி மர ஆரம்பிச்சிட்டு போறாங்க, நீ இதோட திருந்திக்கிட்டு ஒதுங்கிறியா என்ன செய்யுது, நீ நீ மாதிரி 12 வை இதை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு எதிராக இன்னொரு புரட்சி கிளப்பி விட்டுறாத, நீ மரியாதை திருந்திக்கன்னு 2 தடவை எச்சரிக்கை பண்றாரு. ஏன் அவன் கேட்கிற மாதிரி இல்ல, மறுபடியும் குழப்பிட்டு இருக்கிறான். உடனே அவருடைய ஆட்சி காலத்தில் இவனுக்கு மரண தண்டனை கொடுத்து ஹிஜ்ரி 80ல இவன் கதையை முடிச்சிடறாங்க. அதோட ஓஞ்சி முடிச்சுங்களேன், அவன் ஓஞ்சிட்டானே தவிர, கதிரியாங்கிற பேர் ஓஞ்சிட்டே தவிர, இந்த சிந்தனை நம்மளுக்குள்ள எல்லாம் கூட சைத்தான் சில நேரத்தில் போடுவான். ஆமா அது எப்படி விதிங்கிறீங்க, அப்புறம் சொற்பங்கிறீங்க, நம்ம அப்படிங்கிறீங்க, அப்ப நம்மளோட சைத்தான் வர்த்தனை செய்யறான். அந்த கதிரியா அவன் விதைத்த அந்த விதை இன்றைக்கும் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாங்க பாக்குறோம். இது ஒரு பெரிய கொஸ்டினா யாராவது கேட்டுப்படுறாங்க. முஸ்லீம் நம்மள சேர்ந்தவங்க செய்யறாங்க, அது என்ன விதிங்கிறீங்க, நன்மையாக சொல்றீங்க, தீமையை தடுக்க சொல்றீங்க, அப்புறம் நினைச்ச அல்ல சீல் வச்சுட்டாங்க, சீல் வச்சுட்டு அப்படியே நன்மை போட்டு ஏவனு சீல் வச்ச வரமாட்டாங்கிறீங்க, சீல் வைக்காத வந்துருவாங்கிறீங்க. நம்ம எப்படி சொல்லணும் தேவையில்லாம, யாரெல்லாம் வருவான வந்துருவான், யாரெல்லாம் வரமாட்டான் வரமாட்டான், நாங்க போய் சொல்வதில் என்ன நன்மை இருக்கு என்றெல்லாம் கேட்கிற காட்சியை பார்க்கிறோம். ஒரு தற்கொலை பண்ணி செத்துட்டான், அவன் டயம் முடிஞ்சு செத்தானா, அவன் முந்தி கொண்டு செத்தானா, இப்படிலாம் கேள்விகள். இதெல்லாம் அந்த மஹபதுல் ஜுஹனியுடைய கேள்விகள். இதெல்லாம் புதிய கேள்வி கிடையாது. இந்த மஹபதுல் ஜுஹனி இருக்கான் பாருங்களேன், இவன் கேட்ட கேள்விகளை வார்த்தைகளை மாற்றி என்ன செய்யறோம், நம்மளோட கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த கதிரியாக்கள் என்னென்ன ஆர்குமெண்ட்களை வச்சாங்க, சும்மா பேசலாமீங்க, ஆர்குமெண்ட்டும் அற்புதமா வைக்கிறானுவோ, ஆதாரங்களையும் அற்புதமா குர்ஆன்ல இருந்து அப்படி அள்ளி அள்ளி போடுவாங்க. அந்த ஆதாரங்களை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு மாதிரியா, ஆமா கரெக்ட் தானே, அழகாத்தானே இருக்குது, சரியா இருக்குன்னு நினைக்குவீங்க. அப்ப அந்த ஆதாரங்கள் என்னென்ன ஆதாரங்கள் எல்லாம் சொல்கிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த ஆதாரங்கள் அது எப்படி எல்லாம் தவறு என்பதையும் நான் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அதை பார்த்துட்டு 80க்கு அப்புறம் உள்ள அடுத்த ஆட்சிகளை பற்றி, 70க்கு அப்புறம் உள்ள ஆட்சிகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் முஸ்லிம் சமுதாயத்திலே ஏற்பட்ட குழப்பங்களையும் பிரிவினைகளையும் சண்டை சச்சரவுகளையும் நாம் அறிந்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஹிஜ்ரி 60க்கு பிறகு இந்த சமுதாயத்திலே கத்ரியாக்கள் என்ற பெயரிலே ஏற்பட்ட ஒரு கூட்டத்தை பற்றி நாம் ஒரு சின்ன அறிமுகத்தை நேற்றைய தினம் பார்த்தோம். அவங்களுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், நிறைய கொள்கைகள், தப்பான கொள்கைகள் அவங்கள்ட்ட இருந்தது. அதுல முக்கியமான இந்த கொள்கையில் அவங்க விதி சம்பந்தமான ஒரு கொள்கையில மாறுபட்ட கருத்தை தெரிவித்ததனால் அவங்களுக்கு கதிரியான்னு பேரு. இது ஒண்ணுதான் அவங்களுடைய ராங்கான கொள்கைன்னு இல்லை, நிறைய ராங்கான கொள்கைகளை உண்டாக்குனாங்க. அதுல ஒரு முக்கியமான கொள்கை விதின்று ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மனிதன் நல்லவனா நடக்கிறான்னு சொன்னா அது அவனாத்தான் செஞ்சுக்கிறான். இவன் எந்த அளவுக்கு அவங்க சொல்றாங்கன்னு கேட்டா, இவன் நல்லவனா நடக்குவானா கெட்டவனா நடக்குவானா அல்லாவுக்கு தெரியாதுங்கிறாங்க. அதாவது ஒருத்தனை படைச்சு அல்லா விட்டுட்டான், இவன் நல்ல மனுஷனா போவானா அதெல்லாம் அல்லாவுக்கு தெரியாது, அவன் கெட்டவனா போவானா அதெல்லாம் அல்லாவுக்கு தெரியாது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, தெரியும்னா நடந்துருமே. அல்லாவுக்கு தெரியும்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் எதை தெரிந்து வைத்திருக்கிறானோ அது நடந்து விடும், அப்ப விதிண்டு ஆயிடுது. அதுக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விதியை ஸ்ட்ராங்கா சொல்லுவதற்காக வேண்டி இங்க உலகத்துல என்ன நடக்கும் அல்லாவுக்கு தெரியாது. ஒரு ஆடு என்ன செய்யும் அல்லாவுக்கு தெரியாது, ஒரு மாடு என்ன செய்யும் அல்லாவுக்கு தெரியாது. அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எல்லாமே அவங்கள முயற்சி பண்ணி செய்யக்கூடிய காரியம்தான். அல்லாவா எந்த ஒரு செட்டிங்கும் பண்றது இல்லை, படைச்சு விட்டதோட சரி சுதந்திரத்தை கொடுத்துட்டான் என்று அவங்க ஆர்குமெண்ட் பண்றாங்க இல்லையா. இந்த வாதத்தை முன்வைக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நிறைய சான்றுகளை குர்ஆனில் இருந்து எடுத்து வைக்கிறார்கள். என்ன எடுத்து வைக்கிறாங்கன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் அவங்க நிறைய ஒரு 100க்கு மேல குர்ஆன் வசனங்கள் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. எதுக்கு? அதாவது மனிதன் அவன் தான் முயற்சிக்கிறானே தவிர அவன் நல்லவனா போகணும் கெட்டவனா போகணும்னு பிறக்கும் பொழுது பிறக்க முந்திய அல்லாஹ் அவனுக்கு எழுதிடுறான், ரிஜிஸ்டர் பண்ணிடுறான், ப்ரோக்ராம் பண்ணிடுறான்னு சொல்றோம் இல்லையா. அது தப்பு என்பதற்காக வேண்டி அவங்க நிறைய சான்றுகளை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அதாவது எப்படி எடுத்து வைக்கிறாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய ஆதாரங்கள்ல உதாரணமா 9வது அத்தியாயம் 80வது வசனம், இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும், முனாஃபிக்குகளுக்காக வேண்டி நீங்க மன்னிப்பு கேளுங்க அல்லது கேட்காம இருங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், முனாஃபிக்கு டபுள் வேஷம் போட்டாங்க இல்லையா, அவங்கள பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது இஸ்தக்ஃபிர் லஹும், நபியே நீங்கள் அவருக்காக வேண்டி அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க, அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்காம இருங்க. இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரா ஃபலை யக்ஃபிர் அல்லாஹு லஹும், 70 தடவை நீங்க அவங்களுக்காக என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டாலும் அவங்கள அல்லாஹ்வாகிய நான் மன்னிக்க மாட்டேன். ஏன் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னால், ذَلِكَ بِأَنَّهُمْ كَفَرُوا بِاللَّهِ, அவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்தார்கள், வர்ரசூலிஹி அவனுடைய தூதரை நிராகரித்தார்கள், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், குற்றம் புரிந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர் வழி காட்ட மாட்டான் அப்படின்னு 9:80 இருக்கிறது. இதுல என்ன ஆர்குமெண்ட் பண்றாங்க தெரியுமா? குற்றம் செஞ்சதுனால தான் நேர் வழி காட்டல நல்லா சொல்றான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், நீ தப்பு செஞ்சிட்டீல அப்ப உனக்கு நேர் வழி காட்ட மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது, இந்த தப்ப அவனதான செஞ்சான். அல்லாஹ் எதனால நேர் வழி காட்ட மாட்டேங்கிறான்? நீ தப்பு செஞ்ச காரணத்தினால் தப்பு செய்த கூட்டத்துக்கு நான் நேர் வழி காட்ட மாட்டேன் என்றால் அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தான் பொறுப்பாளி, இதை இந்த வசனம் சொல்லுது என்று வாதம் செய்கிறார்கள். அதே மாதிரி 5வது அத்தியாயத்துல 108வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இதே கருத்தை வத்தகுல்லாஹ வஸ்மவு, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள், செவிமடுத்து கேளுங்கள், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், குற்றம் புரிந்தவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த குற்றவாளிகளுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் அப்படிங்கிற கருத்துப்பட உள்ள வசனம் 5:108 இருக்கிறது, 9:24 இருக்கிறது, 61வது அத்தியாயம் 5வது வசனத்தில் இருக்கிறது, 63வது அத்தியாயம் 6வது வசனத்தில் இருக்கிறது, என் 2வது அத்தியாயம் பக்கராவுல கூட 26வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 9வது அத்தியாயம் 96ல இருக்கிறது. இவ்வளவு வசனத்துல என்ன வாசகம் வரும்னு கேட்டா, பாவம் செஞ்சவனுக்கு நேர்வழி காட்ட மாட்டேன், ஒழுங்கா நடந்தா தான் நேர்வழி காட்டுவேன் அப்படிங்கிறான். அப்ப ஒருத்தன் ஒழுங்கா நடக்கிறது நடக்காம போறது அவன் கையிலையா அல்லாஹ் கையிலையா?
இந்த வசனத்தின்படி பார்த்தால் அவங்க கையில் விளங்குறது. தப்பு செஞ்சா நேர்வழி காட்ட மாட்டேன், நீ ஒழுங்கா நடந்தா நேர்வழி காட்டுவேன் நம்ம பக்கம் எல்லாம் தள்ளி விடுறான். அப்ப நம்ம தப்பு செய்யறது நம்ம தேர்வு தான், நம்ம நல்லவனா போறது நம்முடைய தேர்வு தானே தவிர அல்லாஹ் திணிக்கிறது கிடையாது என்று இந்த வசனங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் தங்களுடைய வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள். அதே மாதிரி சில வேற சில வசனங்கள் எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, குற்றம் புரிந்தவர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டேன்னு சொல்றான்ல இப்ப சொன்ன வசனங்கள்ல, இதே மாதிரி அவங்க நிராகரிப்பாளர்களாக போய்விட்ட காரணத்தினால் அவங்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டேன், அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டு தெரிந்த காரணத்தினால் அவங்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டேன் என்று இப்படி சில வசனங்களும் குர்ஆன்ல இருக்கிறது. எப்படி இருக்கு? உதாரணமா, வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் காபிரீன், காபிரான கூட்டத்திற்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் அப்படிங்கிறான். அப்ப காபிராக அவன் இருக்கிறது அவனுடைய தேர்வு, நீ மூமினா வந்தா தான் உனக்கு சரியான பாதையை உனக்கு காட்டுவேன், நீ எப்ப நிராகரிக்கிறவனா போயிட்டியோ உனக்கு நான் நேரான பாதையை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இவன் காபிராக ஆனது, நிராகரிப்பவனாக ஆனது இவனுடைய செயலா, இறைவன் இவன் மீது திணித்ததா? இறைவன் இவன் மீது திணித்தது என்று சொன்னா காபிர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டேன் அவன் ஏன் சொல்றான்? நீனா காபிர் ஆகி போயிட்டடா அதனால நேர்வழி காட்ட மாட்டேன்னு நல்லா சொல்றான். அவனே திணிச்சிருந்தான்னு சொன்னா இந்த வாசகத்தை சொல்லியிருப்பானா? இப்படியான வாசகங்கள் 9:37, 16:107, 16:104, 39:3, 40:28 இந்த வசனங்கள்லாம் என்ன வரும்னு கேட்டா, பொய்யனுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் அல்லாஹ், காபிருக்கு நேர்வழி காட்ட மாட்டான் அல்லாஹ், அப்படி எல்லாம் வருகிறது. அப்ப நீ பொய் சொன்னதுனாலதான் உனக்கு நேர்வழி காட்டல, நீ பொய் சொன்னீல அது உண்மை திணிக்கப்பட்டா நீனா செஞ்சதா? நீனா செஞ்சிருக்கிற, நீனாதான் பொய் சொன்ன, அதனால உனக்கு நேர்வழிங்கிறது உனக்கு இல்லாம ஆக்கிவிட்டேன். அப்ப இந்த பொய் சொல்லுதல் என்பதை அவன் தான் தேர்வு செய்து கொள்கிறான் என்பதை இந்த வசனங்கள்லாம் சொல்லுகிறது. அதனால மனிதனுடைய உழைப்பு தானே தவிர அல்லாஹ் நம்மளை எதையும் நிர்பந்தமே படுத்துறது கிடையாது அப்படிங்கிறதுக்கு இதையும் ஆதாரமாக எடுத்து வைக்கிறார்கள். அதே மாதிரி வேறு சில வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, மனிதனுக்கு பூரண சுதந்திரம் இருக்கிறது என்ற கருத்தை நேரடியாகவே பல வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், அதாவது பக்ராவுல 2வது அத்தியாயத்தில் 90வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன சொல்றான்னு கேட்டா, பிஸமஸ்தரு பிஹி அன்ஃபுஸஹும் அன் யக்ஃபுரு பிமா அன்ஸலல்லாஹு பகியன் அன் யுனஸிலல்லாஹு மின் ஃபضலிஹி அலா மை யஷாஉ மின் இபாதிஹி, அல்லாஹ் தனது அடியார்களில் யாரை தேர்வு செய்கிறானோ அவருக்கு தன்னுடைய அருளை கொடுக்கிறான் பாருங்க. அதில் இவர்கள் பொறாமை கொண்ட காரணத்தினால்தான் ஈமானை விட்டு குஃபரை விலைக்கு வாங்கி கொண்டார்கள். பொறாமை கொண்டு, இவனா பொறாமை கொள்றான். அல்லாஹ் ரசூல் முகமது நபியை ரசூலா அனுப்பிட்டான், அது அவங்களுக்கு பிடிக்கல. நாங்க இஸ்ரவேலர்களான உயர்ந்த ஜாதி இருக்கும் பொழுது இவர் எப்படி இறை தூதரா வரலாம் அப்படின்னு பொறாமை கொண்டார்கள் அன்னைக்கு இருந்த இஸ்ரவேலர்கள், யூதர்கள். அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லும் என்ன செய்யறான்னு கேட்டா, இவங்க முகமதுக்கு இந்த வேதம் அருளப்பட்டதுல பொறாமை கொண்டு தங்கள் இனத்திற்கு இது வந்திருக்கனு இவருக்கு வந்துருச்சே என்று அவங்க ஆத்திரப்பட்டு அதனால் இவர்கள் விலைக்கு வாங்கி கொண்டார்கள். என்னத்தை விலைக்கு வாங்கி கொண்டாங்க? குஃபுரை விலைக்கு வாங்கி கொண்டார்கள். ஈமானை வித்துவிட்டு குஃபுரை விலைக்கு வாங்கி கொண்டார்கள். இந்த விலைக்கு வாங்குதல் என்ற ஒரு வாசகமும் பொறாமையின் காரணமாக இதை செய்தார்கள் என்ற வாசகமும் அவனாத்தன தேர்வு. விலைக்கு வாங்குறேன்னு என்ன அர்த்தம்? இதை கொண்டு வித்துவிட்டு அதை வாங்குறேன்னு என்ன அர்த்தம்? நானே தானே விரும்புறேன்னு அர்த்தம். ஈமான் ஒண்ணு முன்னாடி இருக்கிறது, குஃப்ருன்னு ஒண்ணு இருக்கிறது, இந்த இதை வச்சுக்க அது தந்துரு அப்படின்னு சொன்னா இவன் தானே தேர்வு செய்யறான் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை அவர்கள் மக்கள்கிட்ட வைக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒய்மின் அகலி வத்த கசீருமின் அகலில் கிதாபி 2:109 வத்த கசீருமின் அகலில் கிதாபி, வேதம் உடையவர்கள் அதிகமான பேர் விரும்புகிறார்கள். எதை விரும்புகிறார்கள்? லவ் யருத்தூனக்கும் மின் பாதி ஈமானிக்கும் குஃபாரா, நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு உங்களை காபிர்களாக நிராகரிப்பார்களாக மாற்றுவதற்கு அவங்க ஆசைப்படுகிறார்கள், விரும்புகிறார்கள். ஹசதன் மின் இந்தி அம்புசிஹிம், அவர்கள் உள்ளத்தில் அவர்களாக ஏற்படுத்தி கொண்ட பொறாமையின் காரணமாக பொறாமைப்பட்டு எப்படியாவது முகமது பக்கம் உள்ள ஆட்களை எப்படியாவது மாற்றிறனு என்று பொறாமையின் காரணமாக இப்படி விரும்புகிறார்கள் என்று அல்லாஹ் 2:109 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இதுல வழி கெடுக்கிறது, உங்களை மாற்ற முயற்சிக்கிறார்கள் எல்லாம் சொல்றான் பாருங்க. இதெல்லாம் அவங்க கையில்